சூப்பர் சார். சூப்பரா இருக்கு. அருமையான படம். டீசலுங்கிறது நான் ஏதோ ஒரு டீசல் வியாபாரம் தான் பண்ணணும்னு பார்த்தேன். ஆனால் இது மீனவர் வாழ்க்கையை ரொம்ப தடம் பதிச்சிருக்கேன். அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு இளைஞனா வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சூப்பராக இருக்கு. பயங்கர சூப்பராக இருக்கு. இது பல படங்களை ஆக்ஷன் பண்ண மாதிரி இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. அப்பெல்லாம் போது ஷார்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்கு. நாலு நாள் டீசல் இல்லைன்னா என்ன பாடுபடுறோம், ஓகேவா? ஆனா 40 வருஷமா மீனவர்கள் பட்ட வேதனைய டீசல் அப்படியே தரம் பிரிச்சு நம்ம ஹரிஷ் கல்யாண் வந்து நடிச்சிருக்குது. காலையில திருவண்ணாமலை கோயில் அவர் அங்க இருக்கிறாரு, சிவனை இங்க அனுப்பிட்டு கண்டிப்பா இந்த படம் மீனவர்களுக்கான சல்யூட் கொடுக்கிற படமா கண்டிப்பா இது ஒரு 3.5 வருஷமா இந்த படம் வந்து போராடி சண்முகம் முத்துசாமி நீ இன்னையில இருந்து கெத்து சாமி, நீ இனிமே தூத்துக்குடி அந்த பக்கம்லாம் எங்க போனாலும் உனக்கு சலாம் போடுவாங்க மீனவர்கள். அப்படி மீனவர்களுக்கு அதாவது டீசல் பெட்ரோல்ல கூட ஒரு மாபியா கேங் இருக்குது. அது எந்த மாதிரி மக்களை வந்து அழிக்கும், அதுவும் மீனவர் சமுதாயத்தை எப்படி அழிச்சிருக்குன்றத அப்படி படம் தெளிவா காட்டியிருக்காரு. கதையிலயும் எந்த லாகும் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி சொடக்கு போட்டு சொல்ற மாதிரி சண்முகத்துக்கு உண்மையான மிகப்பெரிய சலாமே. நீ முத்துசாமி மட்டும் இல்ல, உன்னைய முத்துசாமி பெற்றிருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டோட மீனவர்களுக்கு நீ கெத்து சாமி, நீ கெத்து சாமி. ஏன்னா ஒரு டைரக்ஷனாலதான் ஒரு சமுதாயத்துல ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியும். அதாவது ஹார்பர்ல நம்ம அதாவது ராயபுரத்துல உள்ள மீனவர்கள் பட்ட பாட்டை அவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா இந்த படம் ரொம்ப லேட்டா வந்திருக்குது. 2014 தான் கதைக்களம் வந்து நகருது. அதாவது டீசலை வந்து 2 கோடி லிட்டர் குருடாயில வந்து பதிக்கிறாங்க. அதை வந்து கண்டுபிடிச்சு ஹரிஷ் கல்யாணம் வந்து மீனவர்களுக்கு சலாம் போடுற மாதிரி, ஏண்டா மீனை மட்டும் திங்க வருவீங்க, மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழ்நாட்டுல மக்கள் குரல் கொடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பா நான் இதை ரொம்ப எதிர்பார்த்தேன். கட்டைய வச்சு மாபியாலாம் பார்த்துட்டோம். ஆனா டீசல்ல இருக்கிற ஒரு மாபியா அது யார அழிக்குதுன்னு காட்டியிருக்காங்க. அது கண்டிப்பா நீங்க மீனவ இடத்தை வந்து பறிச்சீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், உங்ககிட்ட தான் கை வைப்போம். எங்க இழக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பெறப்படும், ஓகேவா? இது வந்து பைபிள்ல இருக்குது. அவரு காரை பார்க் பண்ணிட்டு டீசல் போட்டு RS100 எடுத்து டீசலை வந்திருக்காருடா ஹரிஷ் கல்யாண். இனிமே அதுக்கு செல்ல குட்டிக்கு வந்து ஏறுமுகம் தான். அடுத்த படத்துல நான் கூட இருக்கிறேன், ஓகேவா? வினித் எடுக்கிற படம் அடுத்த படம் ஒரு ரிலீஸ் ஆகுது. ஹரிஷ் கல்யாண் படத்துல அக்கா கூட இருக்கிறேன், இந்த சிவனா, ஓகேவா? படம் சூப்பரா இருக்கு. எந்த லாகும் கிடையாது. அவன் மியூசிக் போட்டு சூப்பரா போட்டிருக்கான். பாடல் தத்துவ வரிகள் அப்படி பின்னி படல் எடுத்திருக்கு. ஆக மொத்தமா சொல்றேன், தூத்துக்குடி கடலோர பகுதியில் இருக்கிற என்னோட மீனவர் மக்களுக்கு சுகந்தி அக்காவின் சல்யூட். சண்முகம் முத்துசாமியோட இந்த படம் கெத்து சாமின்னு சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பர் 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 சார். டீசல் படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆக்சுவலா ஒரு பெரிய அரசியல் ஒண்ணு பேசியிருக்கு படத்துல. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம விதவிதமா மீன் வாங்கி சமைச்சு சாப்பிடுறோம். அதெல்லாம் தெரிஞ்ச நமக்கு அந்த மீனவன் படுற கஷ்டம் தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா உணர்த்திருப்பாங்க. முதல்ல படம் ஆரம்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் போட்டி மாதிரி ஆரம்பிக்கும். ஆனா அந்த தொழில் போட்டியை தாண்டி எவனோ ஒரு கார்பரேட் முதலாளி நம்மள அடிச்சு வச்சுட்டு வேடிக்கை பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. ஹரிஷ் கல்யாண் பத்தி சொல்லணும்னா அந்த கேரக்டரா வாழ்ந்திருக்காரு. உண்மையிலேயே மனுஷன் வேற லெவல், சான்ஸே கிடையாது. இது வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் சார். ஏன்னா நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த அரசாங்கம் இயங்குது அப்படின்னாக்கா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அரசாங்கம் அந்த முதல்வர் அவங்களுக்கு இருக்க மினிஸ்டர் நினைச்சிட்டு இருக்கோம். அவங்களை இயக்குறதே ஒரு கார்பரேட் முதலாளிங்கிறத காமிச்சிருக்காங்க. உள்ள எவ்வளவு ஒரு அழுத்தமா எடுத்துருக்காங்க இந்த படத்தின்றத பாத்தீங்கன்னா தெரியும். உண்மையிலேயே பார்க்க வேண்டிய ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு இந்த தீபாவளி வின்னர் அப்படின்னாக்கா டீசல் சொல்லலாம். ஏன்னா கமர்ஷியல் ஹிட் அதெல்லாம் தாண்டி ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப இதை தாண்டி ஒரு சில லேக் இருக்க செய்யுது படத்துல. அதெல்லாம் ஒரு படம்னா அந்த பிளாஸ் இருக்கதான் செய்யும். பட் ஒரு சமூகத்துக்கு என்ன தேவையான ஒரு கருத்து கொடுக்கணும் இந்த படம் கொடுத்துருக்கு. ஒரு அந்த சமுதாயத்தோட மக்கள் மீனவ மக்கள் படக்கூடிய வழியை ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா உன்னை சுத்தி ஒரு தப்பு நடக்குதுன்னா அப்படியே சகிச்சுட்டு போன அவசியம் கிடையாது. தாராளமா நீ கேள்வி கேட்கலாம் அப்படின்றத இங்க நல்ல அழுத்தமா சொல்லியிருக்காங்க படத்துல.
ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் சார். பயங்கரமா இருக்கு. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா படத்தோட ஹீரோன்னு நம்ம ஹரிஷ் கல்யாணம் சொல்றதை தாண்டி மியூசிக்கை சொல்லலாம். மியூசிக் பயங்கரமா படத்துக்கு கை கொடுத்துருக்கு. எந்தெந்த இடத்துல கரெக்டா தேவையோ அதெல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. சான்ஸே இல்ல. நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க சார். சூப்பரா இருந்துச்சு சார். ஆமா சார், நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருக்குமே அந்த ரோலை ப்ராப்பரா ஈக்குவலா சூப்பரா கொடுத்துருக்காங்க. காளி வெங்கட்லாம் நல்ல ஒரு ஆக்டர். அவரெல்லாம் ஆரம்பத்துல காமிச்சாங்க, அதுக்கப்புறம் காமிக்கல போது திருப்பி கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்துட்டாங்க உள்ள. அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த ஈக்குவலான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க படத்துல. ரொம்ப அருமையா இருக்கு சார். உண்மையிலேயே ஹீரோயின் கூட பாத்தீங்கன்னா சும்மா நம்மள வெறுப்பேத்துற மாதிரி எல்லாம் போடல. படத்துக்கு தேவையான இடத்துல வராங்க, படம் ஃபுல்லா டிராவல் பண்றாங்க, நல்லா இருந்துச்சு. குறிப்பா அந்த ஒரு போட் போர்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இது வந்து நீங்க வந்து நிறைய எதிர்பார்த்தலாம் இந்த படத்தை வந்து உட்காந்து பார்க்காதீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த படத்தை வந்து உட்காந்து பாருங்க. உங்களுக்கு தேவையான ஒரு சமூக கருத்தை கொடுக்கும். இதன் மூலியமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி நீங்க வந்து சும்மா கொஞ்சம் அங்கங்க உங்களுக்கு லேக்னா அது எல்லா படத்துலயும் இருக்கும் சார். அது எனக்கு வந்து படம் ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் கிறிஸ்பாவே போனோம்னா அது இந்த மாதிரி படம் இனிமேல் வரவே வராது எப்பவுமே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்க இப்ப நடக்கிற இந்த சமூகத்துக்கு, அதுவும் மீனவ மக்கள் சமூகத்துக்கு கண்டிப்பா வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. அது ஃபேமிலியோட வந்து பாருங்க. நல்ல படம். உண்மையிலேயே ஒரே ஒரு அடல்ட் கண்டென்ட் கூட இல்ல படத்துல. ரொம்ப அந்த அளவுக்கு அழகா சூப்பரா எடுத்திருக்காங்க. தாராளமா பார்க்கலாம் சார். சார் சூப்பரா இருக்கு சார். அதான் சொன்னேன், படத்தோட ஹீரோ அப்படின்னு சொன்னோம்னா ஹரிஷ் கல்யாணம் தாண்டி மியூசிக்கை சொல்லலாம். பயங்கரமா இருந்து பாடல்களும் பாத்தீங்கன்னா அதை நம்ம கேட்ட மாதிரி இருக்கு. இந்த பாடல்கள்லாம் பயங்கர ஹிட் சார். உண்மையிலே சூப்பரா இருக்கு சார். உண்மையிலேயே நான் வந்து ஏன்னா படம் பெருசா இருக்கு அது போல நினைச்சேன். ஆனா உண்மையில அப்படி கிடையாது. தாட் ப்ராசஸ் அப்படியே செகண்ட் ஹாஃப் மாத்திருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் இருக்கும். செகண்ட் ஹாஃப் எல்லாம் சான்ஸே இல்ல. பிச்சுட்டாங்க. உண்மையிலேயே வேற லெவல். ஃபேமிலியோட நைட் ஷோ போலான்றீங்க. அந்த நல்லா இருக்கு படம். படம் நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்சபிள், டீசன்ட் வாட்சா இருக்கு. என்ஜாய் இருந்துச்சு. ஹரிஷ் கல்யாணம் வித்தியாசமா பார்த்துச்சு. எப்ப பார்த்தா லவ் சப்ஜெக்டே பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ இது ஒரு ஆக்ஷன் டிராமா நல்லா இருந்துச்சு. பிரசன்னா சூப்பரா நடிச்சிருக்காப்ல. அதுலயே அவங்க கேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க. ஒன் டைம் வாட்சபிள், டீசன்ட் மூவி. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குங்கிறது இப்பதான் நமக்கு தெரியுது. நம்மளாம் மீத்தேன், அந்த கார்போஹைட்ரேட் திட்டம் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. சமுதாய பிரச்சனை பேசினா சில பேருக்கு பிடிக்காது இல்லையா. ஆனால் பேசியிருக்காங்க, பேசணும்னு நினைச்சு பேசியிருக்காங்க. உண்மையிலே இந்த மாதிரி படம் எல்லாம் வரணும்னு நினைக்கிறேன். சாதாரண பங்க்ல போய் ஒரு பெட்ரோல் போட்டு போயிடும். அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அரசியல் இருக்குது, யாருக்கும் தெரியாது. அதான் இப்ப இருக்க கமர்ஷியல் மூவிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கதையை வந்து சொல்றாங்க, ஃபேமிலியவே இது பண்ணி எடுத்துட்டு போறாங்க. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாம இந்த டீசலுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்றது தெரியல இல்லையா. ஏன்னா நம்ம ஒரு டீசல் அப்படின்னு பெட்ரோல் அப்படின்னு வாங்குறோம்னா அதோட விலைவாசியை மட்டும் நம்ம பார்த்துட்டு என்னப்பா இவ்வளவு விலை ஏத்துறீங்க அப்படின்ற மாதிரி பாக்குறோம். அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல், அதுக்கு பின்னாடி இருக்க அந்த கலப்படம் பண்ற ஒரு விஷயம், இது எல்லாமே வந்து தெளிவா இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு டீசல் வந்து இன்னைக்கு இல்ல, தட்டுப்பாடு ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு நார்மல் லைஃப் வந்து இந்த அளவுக்கு வந்து பாதிக்கும். ஒரு பால் பாக்கெட் 200 ரூபாய் வரையும், 100 ரூபாய் 200 ரூபாய் வரையும் போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. காய்கறி விலை வந்து ஏறதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபியூயலோட இம்பார்ட்டன்ஸை இந்த படத்துல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. மெசேஜ் இருக்கு இந்த படத்தை. நீங்க கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல ஒரு படமா பாக்குறத தாண்டி படத்துல மெசேஜ் இருக்கு. அப்ப இந்த மெசேஜ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஃபியூயல் தான். அந்த ஃபியூயலை வச்சு நம்ம யோசிச்சிருப்போமா, ஃபியூயலுக்கு பின்னாடி இந்த மாதிரிலாம் நடக்குது, ஏதோ ஒரு பிசினஸ் மேன் தான் இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றான். நம்மளை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் வந்து இந்த விலைவாசி இது பண்றாங்க அப்படின்னு. அந்த கவர்மெண்ட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிசினஸ் மேன் அந்த அளவுக்கு ஒரு இதை ஏத்துறான் அப்படின்னும் போது அதெல்லாமே வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. டைரக்டர் கட்ஸ் அப்படின்றத தாண்டி டைரக்டர் வந்து சூஸ் பண்ண மெசேஜ். எல்லாரும் ஒவ்வொரு கதையை சொல்றாங்க, நான் இந்த டீசலை வச்சு இந்த பெட்ரோல் ஃபியூவலை வச்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு அதுக்கான பாராட்டுகள் கண்டிப்பா டைரக்டர் வந்து. ஹரிஷ் கல்யாணம் லப்பர் பந்துல பண்ணார் இல்லையா, அந்த இதோட கொஞ்சம் லைட்டா டிஃப்ரெண்டா வந்து பண்ணியிருக்காரு. நல்ல சேஞ்ச் இருக்கு இதுல. இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி நடிச்சிருக்காரு.